இங்க ஒரு அழகான பொண்ணு அவங்க டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாங்க. பார்த்தா அவங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்பவே ட்ரைன் ஆயிட்டு இருக்குது. தென் கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்கள டச் பண்ண உடனே அவங்களுடைய எனர்ஜி லெவல் கடகடன்னு ஏறவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு தன் ஹஸ்பண்ட் அவங்க கூடவே இருந்தா இவங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருக்காங்கன்னு உங்க ஹஸ்பண்டை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டாங்க. பட் அந்த ஹஸ்பண்ட் பையனுக்குமே அவங்க கூட இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவனைய தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டேன், நான் உனக்கு இப்ப டைவர்ஸ் கொடுக்குறேன், நீ லைஃபை விட்டு போயிட்டு நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் இந்த பொண்ணு கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க. இப்படிலாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த எனர்ஜி கொடுக்கிற தேவதை தான் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வரத்தையும் கொடுத்திருப்பாங்க. எப்ப இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒன்னாவே இருக்கிறாங்களோ அப்ப எல்லாமே இவங்க ரொம்பவே ஆக்டிவாவும் இருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸையும் இவங்களால ஈஸியா சென்ஸ் பண்ணிக்க முடியும். தென் இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. பட் அவங்க யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்ச நேரத்திலேயுமே இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஒரு மிகப்பெரிய இடி மின்னல் அவங்க வீட்டுக்குள்ளேயுமே ஏற்படுது. இதனால அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயந்துடுறாங்க. இந்த இடி மின்னல் இந்த பொண்ணையும் அவனுடைய ஹஸ்பண்டையுமே தாக்கிடுது. தென் இதனால ரெண்டு பேருமே மயங்கி விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே அன்கான்சியஸான நிலைமைக்கு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தென் இந்த பொண்ணுமே சொல்றா எங்க ரெண்டு பேரையும் ஒரே ரூம்லயே போடுங்கன்னு. அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஹாஸ்பிட்டல் ரூம்ல தான் இருக்கிறாங்க. தென் அப்பதான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் கிட்ட ரொம்பவே மனசு விட்டு பேசுறாரு. நான் உன்னைய புரிஞ்சுக்கிட்டேன், நீ சொல்றது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படியே மறுநாள் அந்த ஹஸ்பண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. தென் இவங்க ரெண்டு பேரும் குணமாகி வரணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 2 லக்கி சாம் பொம்மைகளையும் கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. தென் சடனா இந்த பொண்ணு அந்த 2 பொம்மைகளையுமே பிடுங்கி கீழேயும் போட்டிருப்பா. இதை பார்த்த இந்த ஹஸ்பண்ட் ரொம்பவே கோவப்பட்டு என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தந்ததை நீ இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணுமே உங்க கண்ணுக்கு வெறும் பொம்மை மட்டும் தான் தெரியுது, அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற விஷம் மருந்து உங்க யாருக்குமே தெரியறது இல்ல அப்படின்னு சொல்லிடுவா. இதை வெரிஃபை பண்றதுக்காக அங்க இருக்கிற அங்கிளுமே அந்த பொம்மையை மோந்து பார்ப்பாரு. தென் அவருமே தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு.